ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் டெய்லியுமே இப்படியே வாழைப்பழம் இருந்துருது வீட்டில். அதனால தீக்ஷித்துக்கு டெய்லி வாழைப்பழமே கொடுத்துட்றதுனால அவனுக்கே போர் அடிச்சு போச்சு. நேற்றுக்கு திருப்பியே கொண்டு வந்துட்டான் வாழைப்பழம் சாப்பிடாம. அதனால சரி இன்றைக்கி வாழைப்பழ பேன் கேக் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி மாவு எடுத்தேன். ராகி மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு, கோதுமை மாவு கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஏதாவது ஒன்றில் சுட்டோன்னா 2 பேர்த்துக்கு பத்தாது, அழுதுருவானுங்க 2 பேரும். அதனால 2 மாவையும் ஒன்றா சேர்த்து 2 வாழைப்பழம் போட்டு பேன் கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே நல்ல மழை, அப்படியே மெதுவாக கொடையை பிடிச்சிட்டு வந்தால் வேனும் வந்துருச்சு. இந்த மழையிலையும் செலியும் அண்ணன் வேன் ஏற்றி விட்டு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடயே வந்துட்டான். இனி செலியினை பால்வாடி கிளம்ப வைக்கணும். இன்றைக்கி சமையல் வந்து சாப்பாடு, ரசம், வெண்டங்காய் குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். காலையில் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு வளகாப்புன்னு சொல்லிட்டு போனார். வளகாப்பில் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தட்டு, ஒரு ஆப்பிள், ஒரு சாத்துக்குடி கொடுத்துருந்தாங்க. தட்டு கொஞ்சம் பெருசாகவே தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வளைகாப்பு விழா கலைவாணன் திவ்யா. வளைகாப்பில் என்னென்னு சாப்பாடு? சாப்பாடு, குழம்பு, ரசம்,